ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடர் இன் அவர் காலேஜ். எலெக்ஷனுக்கு அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணால் கன்ஃபார்மாக நீ ஜெயிச்சிருவேன். வருவாரா சார்? ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணால் பண்ணுவான். நான் சொன்னேன்னு சொல்லு, கூடவே வந்துடுவான். எங்கே சார் இருப்பார்? ஐயா, தம்பி படிக்கும்போது கொஞ்சம் துருதுருன்னு இருப்பா. அப்படி அந்த சமயத்தில் ஊரில் ஒரு சின்ன பிரச்சனைங்க ஐயா. அது கூட சின்ன கை கலப்பு தானுங்கய்யா. அதுவும் இவரா பண்ணலங்கய்யா. இவர் பண்ணாத பிரச்சனைக்கெல்லாம் இவர் இன்வால்வ் பண்ணிட்டாங்கய்யா. எல்லாம் பொய் வழக்குங்கய்யா. நீங்கள் இந்த கேஸை ஸ்குவாஷ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்கய்யா. இந்த 2 கேங்கோட மோதல் தான் சம்பவத்துக்கு காரணம்னு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அந்த சம்பவத்தில் 6 பேர் இவரோட சேர்ந்து அடிச்சிருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கீங்க. இவங்க மேலே மட்டும் இல்லை, ஆப்போசிட் குரூப் மேலேயும் கேஸ் பதிவாயிருக்கு. அதனால நீங்கள் அப்பீல் பண்ணாலும் இப்போ இந்த கேஸை ஸ்குவாஷ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் படிக்கிறப்ப வாங்கின கேஸை ஸ்குவாஷ் பண்ண பாருங்க. டேய் கிரிமினல், டேய், இன்னும் ஒரு கேஸ் நீ வாங்கணும். நீ வாங்குவ, உன்னை குண்டாசில் தூக்கி உள்ள வைக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு தினம் திருவிழா தாண்டே. இனி ஊரில் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அதுக்கு ஒன்றை தான் உள்ளே தூக்கி வச்சு அழகு பார்ப்பேன். இப்போ நீ ஸ்டூடெண்ட் லீடரும் கிடையாது, உன் பின்னாடி 1000 ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. என்னடா பார்க்குற போட. என்ன டாக்டர் தம்பி? சொல்லுங்க ஐயா. அக்கா பையன் நல்லா இருக்குதுங்களா? மஸ்குங்களா? நல்லா இருக்காங்கய்யா. கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஆமா, நம்ம கடவுள் நல்லா இருக்கிறானுங்களா? ஐயா, எத்தனை முறையா சொல்றது, அது மிஷினுங்க ஐயா. உங்களை பொறுத்தவரையில் அது மிஷினா இருக்கலாம் தம்பி. என்னை பொறுத்தவரையில என் உசுரை காக்கிற கடவுள். ஐயா, சும்மா சொல்லக்கூடாதுங்க. பெரியவங்க எல்லாம் கடவுள் எங்க இருக்கிறான்னு தேடிட்டு இருக்கும்போது கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாருங்க. தெய்வீக உள்ளங்க உங்களுக்கு. ஏ குஞ்சு, உனக்கு சம்பளம் ஜாஸ்தி வேணா நேரா கேளு. லேட்டா மட்டும் அப்படியே அள்ளி வீசிடுவார். ஏங்கன்னு இதுக்கு என்ன பேர் சொன்னீங்க? பேஸ் மேக்கருங்க ஐயா. அது என்ன அளவோ வாயிலேயே நுழைய மாட்டேன். மேல இடத்துல பேசி நம்ம ஒரு பேர் வைப்போம். போன வாரம் தான் கக்கூஸுக்கு பேர் வச்சாரு, இப்போ இந்த மிஷினுக்குமா? என்னடா அவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு கால் பண்ணி கூப்பிட்டா? உன்னை நம்பி ஒரு வாக்கு கொடுத்துருவான்ப்ல. அட கையை கொடு. நான் ஒரு லெமன் டீ. என்னடா ப்ரோ? என்ன கம் ப்ரோ. இன்னும் என்னெல்லாம் திங்க போகிறான்னு தெரியலையே. நம்ம ப்ரோ நல்லா செலவு பண்ணுறாப்ல. நம்ம பாரதி சொல்லிவிட்டான், ஏதோ ஹெல்ப் வேணுமா எனக்காக பண்ணி விடு. டேய் பண்ணுறா ப்ரோ. என் பேர் ரோஹித். பாரதி சார் தான் உங்களை பார்க்க சொன்னார். இல்லை தங்கம், 1 2 இல்லை, பல பிரச்சனை இருக்கு எனக்கு. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. பாரதி சார் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னார். அப்படியா சொன்னா? ம். ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது போய் சொல்லு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா சொல்லு, இப்போ பண்ணி வைக்கிறேன். ப்ரோ, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை ப்ரோ. எலெக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. இல்லை தம்பி, இரா, இதே சிச்சுவேஷனில் நான் இருந்தப்ப யாரையும் ஹெல்ப்பு கூப்பிடல. தில்லா இருங்க, உன் ஃப்ரெண்ட்ஸை நம்பு. சொல்கிறேன் மாப்பிள்ள. என்னடா கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னியா? சொல்கிறவங்க சொன்னாதான் வரீங்க. ஆமாண்டா, என்ன பதுக்கு? சார், நீங்க சொன்ன கதிர் சார் இவர் தானா? மா, நீ ரொம்ப கஷ்டப்படலாம் சார்னு கூப்பிட வேணாம், அவர் அண்ணானே கூப்பிடு. சூப்பர் சார். அண்ணா, ஏய் அண்ணன் கூப்பிடு. பரவாயில்ல சார். சார், பாண்டியன் என் தம்பி தான். ஆனாலும் சொல்றேன், அவன் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கவே கூடாது. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னோட பர்சனல் லைஃப் கூட பாதிக்கும். சார், அப்படி ஒன்றும் நடக்காது சார்.
நல்லது பண்றவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நீங்க இதுல ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப நன்றிமா. டேய், அவன் ஹராஸ் பண்ண யசோதா நம்ம ஃப்ரெண்டுடா. டேய் புரியுதுடா, என் சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கோ. இதனால எனக்கு ப்ராப்ளம் வரும்டா. ஏன் உனக்கு தெரியாது? வராது. பொண்ணுங்க கிட்ட அசிங்கமா நடந்துக்கிறவன் தலைவனாவோ தம்பியாவோ ஏன் மனுஷனா கூட இருக்க முடியாது. அவன் ஜெயிக்க கூடாது. ரோஹித் ரொம்ப நல்ல பையன், அவன் தான் ஜெயிக்கணும். சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா சார், ப்ளீஸ் சார், சப்போர்ட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். பட்டாசு வெடி கூட தெரியும்ல. என்ன கேட்டா வச்சோல போய் கேளுங்க சார். செலிப்ரேஷன்லாம் ஜெயிச்சுட்டு வச்சுக்க. சார், செகண்ட் இயரில் நான் செக்ரட்டரியாக நிற்கும் போது எனக்கு ஆப்போசிட் என்ன பையன் காலேஜை விட்டே ஓடிட்டான். அது எல்லாருக்கும் தெரியும். இங்கே என்னை எதிர்த்து ஒரு பையனும் நிற்க மாட்டான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியாவை ஷேர் பண்ணுறேன். ஐ எம் ஜஸ்ட் ஷேடோ. கேம்பஸ்குள்ளே போர்டெலாம் ரீஃபர்னிஷ் பண்ணும். அந்த ஆர்டர் உனக்கே தரேன். அதை வச்சு நீ கேம்பஸ்குள்ளே எப்போ வேணால் வரலாம்ல. என்னன்னு போய் பாரு. டேய், என்னை எதிர்த்து நின்னவனோட நிலைமை என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். அவனை அடிக்கிற அடில இனிமே எவனோ என் எதிரில் நிற்கவே பயப்படணும். ஏய், வெளியே வாடா. டேய், நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு இது தேவையில்லாத வேலை, ஒழுங்கா போயிடு. ஏய் மாப்ள, ரோஹித் அடிக்க பிளான் பண்றாங்கடா. பண்ணட்டும். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து நிப்ப? ஏய், அடிச்சான்டா. அடிக்கட்டும். அடிக்கட்டுமா? டேய் வெயிடா. டேய், அவன் வீடியோ எடுக்கிறான். புடுடா அவனை. ஏய், போன புடுடா. இவன் ஒருத்தனை அடிக்கலான்னு பார்த்தா மொத்தமா வந்து மாட்டிக்கிட்டானுங்க. இங்க இருந்து ஒருத்தன் வெளியே போக கூடாது. எல்லாரும் அடிக்கடா. ஏய், என்னடா வந்தமா படிச்சமா போனமான்னு இல்லாம என்னடா பண்ற? தூக்கி உள்ள வச்சிருவேன். ரவுடிசம் பண்றியா? சார், வழியை மறைச்சு நிக்கிறவங்கள விட்டுட்டு விளையாட போற பசங்களை கேக்குறீங்க? ஆமா, நீ எங்க இங்க? போர்டு மாற்ற வேலை சார் காலேஜ்ல. சார், அப்பவே சார் பேட் ஸ்டம்ப்ல கையில வச்சிருக்கானுங்க. விளையாட போற பசங்க கிட்ட வச்சிருந்தா தப்பு, காலேஜுக்கு போற பையன் கத்தி வச்சிருந்தா கரெக்டா? தம்பி, இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது கத்துறா,
அப்போ அவருக்கு என்னப்பா மரியாதை? இரு சார், இந்த வெப்பன்ஸ் எல்லாம் இவன் வண்டியில் தான் இருந்திருக்கு. ஐபிசி செக்ஷன் 326 அட்டெம்ப்ட் டு மர்டர், 307, 153, 306 இந்த கேஸ் எல்லாம் இவன் மேலே போட்டுட்டு அவன் மேலே வேணா ஒரு 70 போட்டுங்க சார். சார், ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்படி இருக்காங்களா நீங்களுமா சார்? சார் எவிடன்ஸ் தான் முக்கியம். ஐ ஆம் நல்லசிவம், கிரிமினாலஜி ப்ரொஃபஸர் ஆஃப் திஸ் காலேஜ். நல்லா தெரியும் சார், ஞாபகம் இருக்கு எல்லாமே. அப்ப கதிர் சொல்றது தான் சார் கரெக்ட். என்ன சார் பாக்குறீங்க, பசங்க எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அத்தனையும் எவிடன்ஸ் சார். தம்பி ஏய் கிளம்பு, ஏய் எல்லாம் கிளம்பு, ஏய் போன் ஆஃப் பண்ணுங்கடா. யோ இந்த பொருளை எடுத்து வண்டியில போடு. ஏய் கிரிமினல், நீ போர்டு மாட்ட வந்திருக்க மாட்ட, எதுக்கு வந்திருக்குன்னு தெரியும். கன்ஃபார்மா நீ கேஸ் வாங்குவ. டேய் இன்னும் ஒரு கேஸ்ல நீ அக்யூஸ்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், 10 வருஷம் நான் பெயிலபிள். சார், நீங்க தான் நியாயஸ்தனாச்சே, பண்ணுங்க சார். கதிரு, கோவை கதிரு கேங்ஸ்டராக இருக்க வேண்டியவன். அப்பா செத்ததும் சுதாரிச்சு அப்படியே ரூட்டை மாற்றிட்டான். நம்ம பொள்ளாச்சி அரசியலுக்கையே 4 தடவை அடிச்சு ஓட விட்டுருக்கான். பிஎஸ்சி செகண்ட் இயர் செக்ரட்டரி, 3rd இயர் சேர்மேன். எம்சிஏல 2 வருஷம் வந்தான் மாப்ள. படிக்கும் போது 2 கேஸு, ஏரியாவில் 2 கேஸு, எனக்கு தெரிஞ்சது மட்டும் 4 கேஸு மாப்ள. இப்போ எதுடா வந்திருக்காவ? நம்ம கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடி பாரதி, அப்புறம் ஆள் யசோதா, எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாப்ள. ஓ ஆள் இறக்குறாங்களா? ஆமா மாப்ள. நம்மளும் இறக்குவோமா? பங்காளினா என்னன்னு தெரியுமா? எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கிறது. பங்காளி பொண்டாட்டிய பங்கு போடுறது தப்பே இல்லை. வேணாண்டா, அவளை விட்டுருங்கடா. ஏன்டா அறிவு கட்டவன என் மாமனை போட பிளான் பண்ணியே. அவருக்கு இப்படி ஒரு கொலகார மச்சான் இருக்கான்னு தெரிஞ்சும் பிளான் பண்ணல. அதான்டா நீ பண்ண தப்பு. தெரியாம பண்ணிட்டேன்டா. அந்த தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா? எங்களை விட்டுருங்கடா, விட்டுருங்கடா ப்ளீஸ். ஏய், இனிமே உனக்கு எல்லாமே இந்த கார்மேகம் தான். நீ வாடி தங்கம், அவன் வரமாட்டான். இந்த பாட்டிமா ஒரே கல் படி. டேய் எங்கடா அந்த பப்ஸ் வாயா? அந்த பப்ஸ் வாயனா அவன் காலங்காலத்துல அண்ணாச்சில சண்டை போட்டுருக்கான் மாப்ள. அண்ணாச்சி கடையில் என்னடா சண்டை? நீ சாப்பிடு டார்லிங். மாப்ள தெரியல அப்போ ஒரு டேய் கோழி வாய் என்ன கூறான்? டேய் பண்ணுவாயா சொல்றா கோழி வாயா. டேய் அண்ணாச்சி கடையில் எதுக்கு சண்டை போட்ட? விரல போல மாப்ள, எப்ப கேட்டாலும் இல்ல இல்ல சொல்லிக்கிட்டே இருந்தான். அதான் என் விரலுக்கு ஏத்த மாதிரி ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்கேன். எப்படி ஜிகு ஜிகுன்னு இருக்கா? நல்லா தவுல் வித்வான் மாதிரி இருக்க. தவுல் வித்வான் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கு. இங்க ரெடி பண்ற? ஏன் நீங்களும் அந்த டீ குடிக்கணுமா? நான் எல்லாம் குடிக்க கூடாதா? அது இருக்கட்டும், காலேஜுக்கு போகாம இங்க என்ன பண்ற? ஐயோ மறந்தே போயிட்டேன்னா, அடுத்த வாரம் காலேஜ்ல ஐவி இருக்கு. பெங்களூருக்கு மைசூருக்கெல்லாம் போகணும். சந்தோஷமா போயிட்டு வா. என்னடா அண்ணா இப்படி சொதப்புற? இப்படி உடனே சரின்னு சொல்லிட்டீங்கன்னா அம்மா விடுமா? இதே நீ வந்து கண்டிப்பா போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொன்னீங்கன்னா, டே பாவண்டா அது போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே கெத்து காட்டும். ஓ நீ அப்படி வரியா? அப்போ ஒன்று பண்ணு, வீட்டில் எல்லாரும் பிரியாணி ரெடியா இருக்குமே, அதுல இருந்து 4 லெக் பீஸ். லெக் பீஸா மாப்ள? அதை சூடா எடுத்து ஹாட் பேக்ல ஃபுல்லா பேக் பண்றேன். கொண்டு போய் பவிட்ட கொடுக்குறேன். ஓ ஏன் சாபம் உன சும்மா விடாதடா. சாப்பிடுங்க நீ சொல்றது எனக்கு கேட்கணும். கேக்குண்டா சொல்லிட்டா போச்சு. பப்பி அவன் சொல்றத கேட்காத, அண்ணனும் கொஞ்சம் எடுத்து வை. கவலைப்படாதீங்க பிரதர், உங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சு. தேங்க் யூ பப்பி. என்னன்னு தெரியல 4 டைம் ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்தா 4 டைம் ஃபோன் பண்ணலாம். குடு. அப்ப கூட மாட்டாளே.
பப்பே ம் இரு. அதான் ஐவி போறேன்னு சொன்னல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன். கொலை பண்ணி போடுவாங்க, ஓடி போயிரு. வேணாம். ஏய் யாரு என்னன்னு தெரியாம அவன் ஏரியால வந்து ஸ்கெட்ச் போடுற. நீ எல்லாம் ஒரு ரவுடியாடா. ஏய், இங்க பாரு, அம்மாட்ட மட்டும் சொல்லக்கூடாது, ஓகேவா? நான் ஏன் சொல்லக்கூடாது? ஏய், ஆன்லைன்ல டாப்ஸ் பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னல, அண்ணா வாங்கி தரேன். நீ ஆல்ரெடி ஆர்டர் போட்ட டாப்பே இன்னும் வரல, நடிக்காதடா டேய். ஏய் ஏய், வாங்கி தரேன்டி. ஏரியால போட்ட ஸ்கெட்ச் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப மிஸ் ஆக கூடாது. இல்லைங்க மாமா, அவனை காலேஜில் தூக்கக்கூடாது, ஏரியாலையும் தூக்க முடியாது. அப்புறம் சொல்றேன். சரியா போட்டு நான் தண்ணிய மாத்து. Dear students, second round of votes have been counted. We have started counting for the third round. அண்ணா, பட்டாசு, கலர் பாம்பு, சாங்குக்கு ஸ்பீக்கர்னு எல்லாம் ரெடியா இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாவே இருக்குடா. என்ன மாப்ள, ஏதோ டவுட்டா இருக்குன்னு சொல்றான். ஹாஸ்டல்ல 2 நாளா லிட்டர் கணக்குல சரக்கும் கிலோ கணக்குல கஞ்சாவும் போயிருக்கு. அதனால பசங்க மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் ரோஹித், ஃபர்ஸ்ட் நம்மால ஓடியா தான் வச்சுக்கவேன். அன்னபூர்ணால ட்ரீட்னு. என்னது வெஜிடேரியனா? மிதிச்சுட உனைய சுத்துற கோழி. அப்போ அவனுங்க ஆளுங்க வந்தானுங்கண்ணா உங்களை சுத்தல விட்டுருவானுங்கடா. Students, most awaited election results are going to be announced very soon. இதுக்கடா ஓடி வந்தா? ஏ ரோஹித், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏய் சூப்பரா மாப்ள. Rohit won the election with a difference of 420 votes. ஏய் இருங்க. ஜெயிச்சிட்டு கத்தி செலிப்ரேட் பண்ணா ஏதோ ஜெயிக்கவே முடியாதவனை கஷ்டப்பட்டு ஜெயிச்சதா நினைச்சுப்பான்.
ஆனா இப்படிதான் நடக்குன்ற மாதிரி கேஷுவலா போனா அந்த அசிங்கத்தை அவன் லைஃப்ல மறக்க மாட்டான். மச்சான் நம்மள ஜெயிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணாம இருக்கானுங்க. டே அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சு தான் பேசுவான். இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் வச்சா கண்டிப்பா பிரச்சனை ஆகும்.